15 வருடமாக மக்களின் நன்மதிப்பை பெற்று இப்பொழுது RPN இண்டஸ்ட்ரியாக உருவெடுத்துள்ளோம். துணிகளின் கரைகளை நீக்குவதிலும் நறுமணத்துடன் துணிகளை பளிச்சென்று அல்டிமேட்டாக வைப்பது RPN டிடர்ஜென்ட், லிக்விட் அண்ட் பவுடர் தாங்க. எங்கள் நிறுவனத்திற்கு விநியோகஸ்தர்கள், ஏஜென்ட்டுகள், வியாபாரிகள் வரவேற்கப்படுகிறார்கள். RPN இண்டஸ்ட்ரி, பள்ளிப்பத்து, திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம். செல் நம்பர் 8300803065. பரதவ அரசியல் எழுச்சி போராளிகள் சார்பில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டது. உலக மீனவர் தினம் என்பதால் பரதவ அரசியல் எழுச்சி பேரியக்கம் சார்பில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் உலக மீனவர் தினம் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் ஆலந்தலை ஊர் கமிட்டி, ஜீவாநகர் ஊர் கமிட்டி, வீரபாண்டியப்பட்டினம் ஊர் கமிட்டி, தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ரவீஸ் மற்றும் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் சுமார் 100 பேர் கலந்து கொண்டனர். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், 27 பிரிவுகளாக இருக்கும் மீனவர்களை ஒன்றிணைத்து பரதவர் என அரசாணை பிறப்பிக்க வேண்டும், அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். ரெண்டாவது, எல்லா ஊர்களையும் கடற்கரை காணாம போயிட்டு இருக்கு. அத்தனை ஊர் கடற்கரையும் முதல்ல காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கு போர்க்கால அடிப்படையில தூண்டில் வளைவு மற்றும் கடலரிப்பு தடுப்பு திட்டங்களை விரிவுபடுத்தி அதை சீக்கிரம் கொண்டு வரணும். மூணாவது, அரசியல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம இந்த அரசியல பிரதிநிதித்துவம் இல்லாம போன காரணம் எங்களுக்கான இருந்த கொஞ்சபட்ச உரிமை போயிட்டு. எங்க ஊர்ல தான் அமைச்சர் செரிவல் சுந்தரம் இருந்தாங்க. எல்லா ஊர்களையும் பஸ் ஸ்டாண்டு மெயின் இடங்கள்ல மீன் ஏலக்கூட எல்லாமே இருந்துச்சு. திருச்செந்தூர் அந்த மீன் ஏலக்கூடத்தை காணும். கடல் ஆம்புலன்ஸ் திட்டம் ஒன்று இருந்துச்சு. முத்து, சிப்பி, பவளம் சொல்லி 3 கப்பல் வச்சிருந்தாங்க. கடல் ஆம்புலன்ஸ் கடல்ல தவறி விழுந்துச்சுன்னா உடனே தேடி வர்றதுக்கு 30 வருஷம் முன்னாடி அந்த அம்மா கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு காணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கார வீரர் திட்டத்துல 9,000 வீடுகள் கட்டி தந்தாங்க. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் அதையும் காணும். அதுக்காக நாங்க என்ன சொல்றோம்னா, அரசியல்ல கண்டிப்பா மீன்வளத்துறையில எங்க ஆட்களை உட்கார வைங்க. தவறு எங்க மேலதான் இருக்கு. நாங்க கேட்கல, இப்ப நாங்க கேட்கிறோம். கண்டிப்பா இனிமேல் வரப்பட்ட காலத்துல நீங்க தந்துதான் ஆகணும். எங்களுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி எங்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும். நாங்க 27 உட்பிரிவா எங்களை பிரிச்சுட்டாங்க. எங்களை ஒரே பிரிவா இணைச்சு பரதவருங்கிற அரசாணை வேணும். எங்களுக்கு ஜாதி சென்ட்ரல் பரதவர் ஜாதி சென்ட்ரல் கிடையாது. ரெண்டாவது, இந்த அரசியல் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். அரசியல் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாததுனால எங்களுக்கு நிறைய இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டோம். குறைஞ்சபட்சம் இருக்க இடத்துக்கு கூட எங்களுக்கு பட்டா பத்திரம் கிடையாது. 80% எங்களுக்கு பட்டா பத்திரம் கிடையாது. எதிர்காலத்துல எங்க சந்ததியை இந்த மண்ணில் வாழ்றதுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இதை நீங்க தரணும்.